ரொம்ப அழகாக சொன்னார். இனி இந்தியாவில் ஆங்கிலம் பேசுகிறத அறவே விட்டு இந்திய மொழியை பேசுகிற நிலைமைக்கு நம்ம வருவோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பு இந்தியாவுக்கு இருந்துச்சுங்க. இந்தியா தான் அதை கைவிட்டுருச்சு. ஏன் கைவிட்டுச்சு தெரியுமா திரு அமித்ஷா அவர்களே? ஒன்றும் இல்லைங்க, ஆங்கிலத்தை விட சிறப்பு வாய்ந்த மொழி ஒன்று இந்தியாவில் இருக்குது. இப்போவும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பாஷையை நீச பாஷைன்னு சொன்னதுனால தான் ஆங்கிலம் உள்ள வந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. வெறும் பாஷையை மட்டும் நீச பாஷைன்னு சொன்னால் அது எப்படி நீச பாஷை ஆயிடும்? அதை பேசுகிறவனையெல்லாம் ஏதாவது ஒரு சூத்திரத்தை போட்டு சூத்திரன் ஆக்கிட்டோன்னா அவன் எப்படி பேசுவான்? வேறு சூத்திரன் மட்டும் ஆக்கினா பத்தாதா, அதுக்குள்ள சில சூத்திரங்களை எல்லாம் போட்டு அந்த மொழியவே 4-5 பிரிச்சிடணும். சும்மா பிரித்து வச்சா போதுமா? அதுக்குள்ள சில சூத்திரங்களை எல்லாம் போட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கவும் வச்சுக்கணும். எப்படி? நான் தான் பெருசு, நெய் நான் தான் பெருசு, லேது நேனே பெத்தவாறு. கன்னடா சரியா தெரியலீங்க. இல்ல நாங்களும் சிறப்பு வாய்ந்தவரானே, நமக்கும் சில சிறப்புகளுக்கு உண்டு. இப்படி மக்களை சூத்திரனாக்கி மொழிகளா பிரிச்சு இவ்வளவு சூத்திரங்களை பண்ணதுக்கு அப்புறமும் ஆங்கிலத்து மேல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆத்திரம் வருதுன்னு எனக்கு புரியல. அமித்ஷா அவர்களே, இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஒருத்த ஆண்டாதான் நமக்கு சொல்றாங்கல்ல, வெள்ளக்காரன் ஆங்கிலேயன். அவன் இந்த நாட்டுக்கு வந்து அவன்னா மேனேஜர்ஸை சொல்லல, அவன் நாட்டில் இருக்கிற சில அறிஞர்களை சொல்ற. உலகின் ஆகச்சிறந்த மானுடவியலாளர்கள், ஆகச்சிறந்த தத்துவ ஞானிகள், ஆகச்சிறந்த கற்றறிஞ்ச அறிஞர்கள் அவங்கெல்லாம் இங்கே வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மொழியை பார்த்து அடிமையானாங்க. என்னடா லாங்குவேஜ் இது, இவ்வளவு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டான். மேனேஜ்மெண்ட் தியரியா இருக்குது. அதனை அவன் கண் விடல். யாருக்கிட்ட? இந்த வேலையை இவன் சிறப்பா முடிப்பான்னு யார நினைக்கிறியோ அவன்கிட்ட. அதை எப்படி அவன் முடிப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் அவன் நல்லா முடிப்பான்னு தெரிஞ்சு போச்சுல, விட்டுற வேண்டியதானே. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். மேனேஜ்மெண்ட் தியரி நல்ல லாங்குவேஜ் பாது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாதிரி உள்ளத்தனை எது உயர்வு? யாருக்கு? எல்லா மனுஷங்களுக்கும். எது மாதிரின்னு கேள்வி கேட்டா அதுக்கான பதிலும் அதுலயே இருக்கு. வெள்ளம் ஏற ஏற அப்படியே தண்டு மேல போய்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியா. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இட் ஹாஸ் ஆல் தி குவாலிட்டிஸ். We have to learn this language. இன்னைக்கு நீங்க எந்த ஆங்கிலத்தை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அந்த ஆங்கிலேயன் இன்னைக்கு அன்னைக்கு அந்த தமிழை பார்த்து பொறாமப்பட்டான். Give me an excellent advice to me, just to correct me அப்படின்னு கேட்குறான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா? என்னடா இவ்வளோ நேரம் 7 வார்த்தையில பட்டைய கிளப்பிட்டு இருந்தீங்க, இது என்னடா நான் 3 வார்த்தையிலேயே முடிச்சிட்டீங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப் தியரியை பற்றி உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? ரிலேஷன்ஷிப் தியரி மானுடவியலை பற்றி ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறான். அவன் நினச்சிருப்ப ஒரு 5-6 புக்கை தூக்கி அள்ளி போட்டுட்டு இதெல்லாம் பக்கமாக படின்னு சொல்லுவோன்னு நினச்சிருப்பான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எலே என்ன லாங்குவேஜ் அது? என்ன லாங்குவேஜ்? 2500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு வேல்யூவான மொழியா இது? இப்படிப்பட்ட ஒரு மொழியை நான் கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி தன்னைத்தானே அந்த புத்தகத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து இப்பேற்பட்ட மொழியை கற்றுக்கிட்டாதாண்டா நான் மாபெரும் வீரன் அப்படின்னு முடிவெடுத்து அந்த முடிவை நோக்கி போவதற்கு நான் முனிவராக இருந்தாதான் முடியும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பேரவே வீரமா முனிவர்னு மாற்றிக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல ஆங்கிலம் எதற்கு இந்திய மொழி இருக்குன்னு. ஆங்கிலேயனுக்கே தெரிஞ்சிருக்கு இந்தியாவில் ஒரு மொழி இருக்கு, அதுக்கு பேர் தமிழ். அந்த தமிழ் மொழியை நீங்கள் போற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, போற்றணும்னு அவசியம் இல்லை, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கும் கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த தமிழ் மொழியை சனி என்ன சொல்கிறதுக்கு. இந்த தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன் தெரியுமா இந்த கஷ்டமெல்லாம் வந்துச்சு? இந்த திருக்குறளையும் இந்த சங்ககால நூட்களையும் எந்த தமிழர்களும் படிக்க முடியாத நிலைக்கு வச்சிருந்தாங்க கடந்த 1500 வருஷமா. அதனால தான் இங்கே கம்பராமாயணமும் பெரிய புராணமும் சிலப்பதிகாரமும்னு பல பக்தி இலக்கியங்கள் வர ஆரம்பிச்சுது. இதெல்லாம் என்ன பண்ணுச்சு? அமித்ஷா சொன்ன மாதிரி யோசிக்காதன்னு சொல்ல வந்துச்சு. இப்படி யோசிச்சிடவே கூடாதுன்னு தமிழர்களை வச்சிருந்த அந்த தமிழ் மொழியை தான் பெரியார் என்ன சொன்னாரு?
சனி என்ன சொன்னாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர. பெரியார் ஏதாவது சொன்னாரா? சிலப்பதிகாரத்தை சதைச்சு விட்டாரு. பெரிய புராணத்தை புரட்டி புரட்டி எடுத்தாரு. கம்பராமாயணத்தை கட்டி வச்சு அடிச்சாரு. எங்கேயாவது அவர் திருக்குறளை தீக்குறள்னு சொன்னாரா? சொன்னாரு. பெரியார் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு யாராவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதே பெரியார் தான் அதே திருக்குறளுக்கு மாபெரும் மாநாட்டை எடுத்து நடத்தினாரு. தமிழர்கள் இந்த நூலை படிச்சாலே போதும், இதுவே அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், படிங்க. இன்னைக்கு ஏன் ஆங்கிலத்தை இத்தனை பேர் கொண்டாடுறோம் அப்படின்னா அது தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டே தான் வந்திருக்கு. புஷ்பக விமானத்தோட போனாங்க அப்படிங்கிற கதையோட நிறுத்தாம அந்த மொழி அறிவியலோட இணைந்து அந்த விமானத்தை கண்டுபிடிச்சது. சாமி தான் எல்லாத்தையும் படைச்சாரு, சாமியை தவிர வேற யாரும் எதையும் படைக்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்த இந்திய மொழிகள் கூட இன்னொரு வார்த்தையும் சேர்த்தியே சொல்லுச்சு. சாமி தான் நம்மளையெல்லாம் கிருகிருன்னு படைச்சது, ஆனா சாமிக்கு கீ கொடுக்கிற தகுதி எங்க கிட்டதான் இருக்குன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தது. அப்பதான் ஆங்கிலேயம் வந்து இல்ல இதுக்கு பேரு அறிவியல், அப்படிப்பட்ட சில அறிவியல் உண்மைகளை அவன் மொழியிலேயே எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தனான். அவன் சேர்த்தனது சரின்னு நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். அதனால அந்த மொழி அறிவியலோட உலகம் முழுக்க பயணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலம் இல்லாம வளர்ந்த ஒரே ஒரு நாடுன்னு பார்த்தா அது சைனா மட்டும்தான். சைனா தன் மொழியிலேயே எல்லா அறிவியல்களையும் ஏத்துக்குச்சு. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான மக்கள் வாழற நாடு இந்தியா. ஆனா இந்த நாட்டை ஆள்றது உழைப்புக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள். அவங்க உழைப்பை எப்பவுமே கேவலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே இஸ்ரோ ராக்கெட் மேல போனா இந்தியாவுக்கு நல்லது, ஆனா அது மேல போறப்ப இவங்க ஏதோ கட்டத்தை பார்த்துதான் கணிச்சு சொல்லுவாங்களாமா. அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது மேல போய் என்ன பண்ண போகுது? அதனால ஆங்கிலம் வேணாம், இந்திய மொழிகள் தான் வேணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுல சிறந்தது ஏதுன்னு நீங்க முடிவு பண்ணணும்ல. எதுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கவே இருக்கு செந்தமிழ் செம்மொழி. செம்மொழியான தமிழ் மொழியா அந்த பாட்டை முழுசா ஒரு தடவை கேட்டிருந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு புரிஞ்சிருக்கும். கேட்க மாட்டீங்களே, நீங்க தான் இந்த பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்களாச்சே. இருந்தாலும் நான் 2 வரிய போடுறேன், கேளுங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. ஒருவேளை நம் தமிழ் மொழி 2500 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி வளம் மிக்கதா இருந்துச்சோ அதே மாதிரி வளர்ச்சியில் இப்போ வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் வந்திருந்தா ஆங்கில மொழியை விட உயர்ந்த மொழியாக கண்டிப்பாக தமிழ் மொழி கருதப்பட்டிருக்கும். பெருமையாக சொல்லிக்கலாங்க. இன்னைக்கு ஏதோ 11-12 நாடுகளில் மொழியாக வச்சுருக்காங்க. இதுவே அந்த 1500 வருடத்துக்கு முன்னாடி அந்த தடை இல்லாமல் இருந்திருந்தா உலகம் முழுக்க தமிழ் மொழி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாருங்க, பெரிய புராணத்தை எல்லாம் படித்ததுனால தான் தமிழ் சிறிய புராணமா மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழ் புராணத்தையே பாட விடாம தான் நீங்க பெரும் புராணத்தை பாடிக்கிட்டு நடக்கிறீங்க. உங்களுக்கு இந்திய மொழி தான் சிறந்த மொழின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த மொழிகள்ல எது இன்னும் சிறந்த மொழின்னு முடிவுக்கு வாங்க. அந்த மொழியை இந்திய மொழியா கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த மொழியை கத்துக்கிறதுக்கு பல வீரமாமுனிவர்கள் உலகெங்கிலும் இருந்து வந்துகிட்டே இருப்பாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, மோடியே வீரமாமுனிவர் ஆனாலும் ஆயிடுவாரு. ஏன் நீங்களே ஆனாலும் ஆயிடுவீங்க. இப்படி எல்லாரும் வீரமாமுனிவர் ஆயிட்டா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போமா? மகிழ்ச்சியா இருப்போமா? புன்னகையோட இருப்போமா? புன்னகையோடே இருங்க. நன்றி, வணக்கம்.